ஒரே ஒரு மன்னன் வட இந்தியாவையே வென்று கங்கை நதியை பொக்கிஷமாக கொண்டு வந்து தன்னோட நாட்டிலே வந்து புனித கங்கையை ஓட விட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையான ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையான ஒரு பொற்கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் தாங்க. இந்த ஒரு கோவில் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கிபி 1036 வந்து கங்கை நதி வரை படையெடுப்பு நடத்தி அந்த படையெடுப்பில் வெற்றி அடைந்ததோடு அதோட நினைவாக தான் இந்த ஒரு கோவிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த நேரத்தில் இந்த நகரம் வந்து பிற்கால சோழ பேரரசியின் தலைநகர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுமார் 250 ஆண்டுகள் வந்து சோழர்களோட பெருமையை வந்து காத்து நிற்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையான கோவில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலை விட இந்த ஒரு கோவில் வந்து நுணுக்கமான கட்டிடக்கலையோட வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் வந்து 13 அடி உயரமும் கோபுரம் வந்து 341 அடி உயரமும் 100 அடி அகலமும் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரையுமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கட்டப்பட்டது தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலுங்க. இது வந்து சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த ஒரு கோவில் வந்து சோழர்களுடைய பெருமையை வந்து பறைசாற்றி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ரகசியம் வந்து இன்றைக்குமே வந்து ஆராய்ச்சியாளர்களையே வந்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த கோவிலோட கருவறைக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்ணீர் சேமிப்பு மண்டபம் வந்து ஒரு சாதாரண கிணறு கிடையாது. சிவலிங்கத்தோட உள் வெப்பத்தையும் கோவிலோட ஆன்மீக சக்தியையும் வந்து சமநிலைப்படுத்துறதுக்காகத்தான் சோழர்கள் வந்து இதை கட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் இதில் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு சேம்பருக்கு போகக்கூடிய சரியான ரகசிய பாதையா, காலப்போக்கில் மறைந்ததா, இல்லை சோழர்கள் வந்து அவங்களாவே மூடி ரகசியமான வழியை வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த கோவில் கோபுரத்தில் உள்ள அந்த மிகப்பெரிய கல்லை எந்த கருவியை பயன்படுத்தி தூக்கி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்று வரைக்குமே யாருக்குமே தெரியலை. இப்படி பல அதிசயங்களையும் ரகசியங்களையும் கொண்டது தான் இந்த ஒரு கோவில். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.